நாட்டாம ஓட்டுகளை காணும், ஓட்டுகளை ஒரு பேர் போட்ட மாதிரி இல்ல, அவ்வளோ பேர் ப்ரொமோஷன் பண்ணானு. எங்க நாட்டாமைக்கு ஓட்டு போடுங்க, நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் ஓட்டு போடணும்னு கேட்டானு. ஓட்டுகள் வரலையா? நேத்து ஆரம்பிச்சாங்க சாச்சனா, நேத்து கேம்பிங் பண்ண ஆரம்பிச்சாங்க, அங்கேயுமா ப்ரொமோஷன் பண்ணி ஓட்டுகளை கேட்டாங்க. அவங்க கூட ஓட்டுகளை வாங்கி கொஞ்சம் மேல போயிட்டாங்க. நாட்டாம ஓட்டு படுத்தே விட்டானப்பா. அப்போ நாளைக்கு டபுள் எலெக்ஷன் இருக்குமோ? இருந்தா எப்படி இருக்கும்? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. சூப்பரான மக்களே, செய்தியோட என்ன பார்க்க போறோம், இன்னைக்கான ஓட் லிஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். அவ்வளவுதான், நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது உறுதி ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் முடிச்சிட்டோம். முக்கியமா இன்னைக்கு சத்யா ஒரு டயலாக் விட்டுருப்பாரு, முத்துக்குமரன் அவ்வளவுதான் அமைதி ஆயிட்டான், நம்ம அமைதி ஆக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி ரொம்ப பெருமை பொண்ணாக சொல்லியிருப்பாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அமைதி ஆக்குனது என்னமோ அவன் உள்ள அமைதி ஆயிட்டான், அது ரெண்டாவது. ஆனா மக்கள் ஓட்டுகள் அமைதியாகலையா? ஓட்டுகளை தாறுமாறலாம் போட்டு பிரித்து எடுத்துட்டு இருக்காங்களா? அடமலையா வருதாம ஓட்டுகள். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அசைக்க முடியாத இடத்தை பிடிச்சா அப்படிங்கறத உண்மை. சோ இதுல முதல் இடத்துல யார் இருக்கானா, வழக்கம் போல நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு தான் முதல் இடத்துல இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ஓட்டுகளை அசைக்க முடியாது. 1 லட்சம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்துல ஸ்டெடியா இருக்கான். முத்துக்குமரனுக்கு பிஆர்னு சொல்லி சில பேர் முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துக்குமரன் பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. தற்கொலை கூட்டாங்களா? லாஸ்ட் இயர் வந்து ஒயில் கார்டா ஒருத்தவங்க உள்ள அப்பதான் என்ட்ரி ஆனாங்க. என்ட்ரி ஆன புதுசுல சடாபட்டான ஓட்டு ஒரு 3 லட்சம் ஓட்டுகள் வந்து முதல் வாரமே. அப்பெல்லாம் நீங்க யாரும் வந்து முட்டு கொடுக்கல. இவன் ஒரு வாரம் ஃபுல்லா முக்கியம் பிறகு 1 லட்சம் ஓட்டுகள் தான் தொட்டிருக்கு. அப்ப இவனுக்கு பிஆராடா? எங்க இருந்துடா வருவீங்க? கலர் கலரா முட்டு கொடுக்குறீங்களா? யாரா நீங்க எல்லாம்? முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்கு, அதனாலதான் ஓட்டுகள் வருதுன்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுற எல்லாமே ஜெனரல் ஆடியன்ஸ் தான். அது நம்ம சேனல்ல பார்த்தாலே தெரியும். நம்ம கமெண்ட் செக்ஷன் அவ்வளவு ஸ்பேம் ஆகுது முத்து. எனக்கு தெரிஞ்சு பிஆர் ஒர்க் இருந்தாலும் இப்படி கமெண்ட் லைக்லாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் லாஸ்டா இந்த வீடியோல சொல்லி தான் நினைக்கிறேன். லைக்ஸை போடுங்க பார்க்கலாம், உங்களோட திறமையை காட்டுங்க, எவ்வளவு முத்து ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம்னு பார்த்தா அட்டி பிரித்து வச்சிருந்தாங்க நம்ம ஆட்கள். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குலாம் பிஆர் இல்லை. நீங்க எல்லாம் ஜெனரல் ஆடியன்ஸ் தான் மக்களே. கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஸோ 1 லட்சம் ஓட்டுகளை வாங்கி முதல் இடத்துல இருக்கார். ஸோ 2வது இடத்துல விஜய் விஷால், அவர் ஒரு 58,000 ஓட்டுகள். எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷாலுக்கு பெரிய உள்ள ஓட்டுகள் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அப்படியே ஸ்டெபிளா நின்ன மாதிரி தான் நின்றுட்டு இருக்கு. அதுக்கான காரணம் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஃபன் பண்றாரு, ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு. கண்டென்ட்லாம் இல்லைன்னா சொல்லவே முடியாது. விஜய் விஷால்கிட்ட கண்டென்ட் இருக்கு, இருந்தாலுமே அவன் பண்ற சில பல வேலைகள் வந்து மக்களை வெறுப்பேத்துது. முக்கியமா அந்த பின்னாடி போய் பேசுறான் ஒவ்வொருத்தரை பத்தி. எக்ஸாம்பிளுக்கு முத்துக்குமரன் பத்தி பேசிட்டு இருந்தான், சடனா பார்த்தா இப்ப சௌந்தர்யா பத்தியே பேசுறான். சோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால மக்களே கொஞ்சம் காண்டாய் இவனை முதல்ல வெளியிடுங்க. நினைச்சிட்டு இருக்கும் ப்ரோ விஜய் விஷாலுக்குலாம் ஆதரவு இருக்குன்னு. விஜய் விஷால வெளியே போட்டு அடி உரிக்கிறாங்க தெரியுமா? பெண்கள் கூட்டம் ஒரு டீமா சேர்ந்து அடி உரிக்கிறாங்க. அவனெல்லாம் ரெட் கார்டு கொடுங்க, அவனை வெளியே தூக்கி போடுங்க, அவன் பாக்குற பார்வை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால போட்டு செய்யறாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஆடியன்ஸ் ஓட்டுலாம் அவனுக்கு அவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. மேபி அவனுக்கு முன்னாடியே ஒரு ஃபேன்ஸ் ஒரு கூட்டம் இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபேன்ஸ் கூட்டம் வேணா ஓட்டு போடும், இல்லை அவங்க பிஆர் டீம் ஏதாவது ஒர்க் பண்ணி ஓட்டுகளை போட வச்சா மட்டும்தான் உண்டு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவன் ஜென்ரல் ஆடியன்ஸ் நீ பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வரப்போகிற வாரங்களில் அவன் கேம் மாத்திரம் மட்டும் தான் உண்டு. ஸோ 3வது இடத்துல ஜாக்லின் ஒரு 46,000 ஓட்டுகளை பிடிச்சி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஜாக்லினுக்கும் வெறித்தனமான ஒர்க் நடந்துட்டு இருக்குது. மக்களும் ஓட்டு போடுறாங்க, அதே மணிக்கு ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. நீங்க வந்து தயவுசெய்து முட்டு கொடுக்காதீங்க ப்ரோ. ஜாக்லின்லாம் இல்ல ப்ரோ, ப்ரோ பார்த்தாச்சு, ப்ரோ பார்த்தாச்சு, அம்புட்டும் பார்த்தாச்சு, நீங்க இந்த வீட்டுக்குள்ள பண்ற வேலையும் பார்த்தாச்சு, உங்களுக்கு ஆதரவா வெளியே ஆட்கள் பண்றதும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ஜாக்லின் ஒரு 46,000 ஓட்டுகள் வந்திருக்கு. பட் ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3 நாள் நல்லா தான் பண்ணாங்க. ஒரு 3 நாள் செமையா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் போக போக என்னமோ தெரியல, முத்துவை பார்த்து ஒரு பொறாம அவங்களுக்குள்ள இருக்கு. அது நல்லாவே தெரியுது. முத்து நல்லா ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சா அவனை அடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துருது. இப்போ அதை எடுத்துக்காட்டுக்கு அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு டாஸ்க் லெட்டர் கேட்கும்போது லெட்டர் கொடுக்கும்போது அந்த லெட்டர் வச்சு ஒரு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முத்துக்குமரன் அடிக்கணும்னு சொல்லி தான் எப்பவுமே ஜாக்லின் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின்லாம் தெரிலங்க, மேபி வருவாங்க, டாப் 5 வந்துருவாங்க தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. ஸோ 3வது இடத்துல பிடிச்சிருக்காங்க. 4வது இடத்துல தீபக் ஒரு 32,000 ஓட்டுகளை போட்டு வச்சிருக்காங்க. தீபக்கோட ரூட்னஸ்க்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சீக்கிரத்தில் வெளியே போயிடுவார். நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து என்ன பண்ண, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து என்னங்க பண்ண, ஒருத்தண்ட எப்படி பேசணுங்கிற மேனஸ் இல்லையா? எவன் என்ன பேசினாலுமே முடியாது போடா சொல்றா, அதெல்லாம் முடியாதா அப்படின்னா எல்லாரும் அங்க விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கான். எல்லாரும் ஒரு கருத்தை வைக்க தான் செய்வான். அந்த கருத்துக்கு ஆப்போசிட் எடுத்து அடுப்புல போ, அது இல்லடா இப்ப இல்லைன்னா அது ஆக்சுவலா இவர் வந்து அவரோட ஒரு இதை காட்ட ட்ரை பண்றேன். நான் 25 வருஷமா இருக்கேன்டா சேனல்ல, எனக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு பெரிய ஆள்ரா, எனக்கு கீழடா நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவத்தை காட்ட ட்ரை பண்றாரு எனக்கு தோணுது. மொத்தத்தில் தீபக்கான ஆட்டிடியூட்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அது உங்களோட கருத்தை போடுங்க. ஸோ 4வது இடத்த பிடிச்சிருக்காரு. 5வது இடத்துல அன்சிதாக்கான ஓட்டுகளை பார்த்தீங்களா பயங்கரமா ஏறி வந்துட்டு இருக்கு. 5வது இடத்துல அன்சிதா இருக்காங்க. ஒரு 25,000 ஓட்டுகள் எடுத்து 5வது இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான இடமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகேவான இடம்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு நெகட்டிவ் எடுக்கல இந்த வாரம். ரொம்ப நீட்டாக ரொம்ப ஃபன் கண்டென்ட் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் பெருசாக நெகட்டிவ் இல்லை, அதனால் இந்த சர்வே ஆகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல நம்ம அருண் அவர்கள்.
நான் ப்ரோ என் தலைவன் கேப்டன் 6வது இடத்துல போட்டிங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு மக்கள் கொந்தளிப்பேன். எனக்கு புரியுது, கோபடாங்க நண்பர்களே, கோபடாங்க. வீட்டுக்குள்ள அவர் பண்ற கிறுக்குத்தனத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வெளியே தூக்கி போடாம வச்சிருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. அவ்வளோ கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து. எவனை பார்த்தாலும் அவனை மண்டையில் தட்டிடுவேன், அட்டி பழத்தினே அப்படிலாம் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே சேதனை கேட்பாருன்னு தோணுது. ஏன்னா கேட்கணும். இது அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வரப்போகிற நாட்களில் ராணுவட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஆனாலும் ஆகும். ஏன்னா ராணுவ பார்த்தா ரொம்ப ஓரா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. மேபி ராணுவ இங்கே வந்த பிறகு ராணுவட்ட போயிட்டு ஏதாவது கிண்டல் பண்ண ராணுவ பெட்ட கடலாம் பிடிக்க தள்ளதிக்கு அடிக்க ஒரு பெரிய பஞ்சாயத்து பற்றிலாம் அப்புறம் ரெட் கார்டு மேட்டர் லெவலுக்கு பேரும் அவன் வீடியோ போட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ தூரம் போக வேணாம். அருணை வந்து இப்போவே வான் பண்ணுறது நல்லது நான் நினைக்கிறேன். அருண், விஜய் விஷால் இவங்களை வான் பண்ணாலே ஆண்கள் நிற்க சில விஷயங்கள் அடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா பவித்ரா. ஸோ பவித்ராவுமே 7வது இடத்த பிடிச்சி அப்படி ஸ்டெபிளாக நிற்கிறாங்க, அசைக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு 24 ஓட்டுகள் எடுத்திருக்காங்க. பட் பவித்ரா என்ன இந்த வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் தரமான சம்பவங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை ஒருத்தங்க எப்படி பார்க்கலாம்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசிருக்கோமோ அதுக்கு பின்னாடி நிற்பாங்க, கை கட்டி நிற்பாங்க, எப்படி தலையாட்டிட்டு நிற்பாங்களே தவிர அவங்க ஒரு சண்டைக்கோ இல்லை ஒரு கண்டென்ட் அவங்க தனியாக கொடுத்தாங்களா ஷீரோ கண்டென்ட் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க 200 100 20 30 நீ என்னத்தெல்லாம அழுதுறீங்க தவிர கண்டென்ட் வரமாட்டுக்கா. உங்க கூட சேர்ந்து தர்ஷிகா அதெல்லாம் சுத்தமாக கண்டென்ட் இல்லை. ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மரை ஒருத்தன் கூட செலக்ட் பண்ண மாட்டேங்க. அந்த அளவுக்கு மோசமாக கண்டென்ட் போயிட்டு இருக்கு. ஸோ பவித்ராலாம் சுத்தமாக கண்டென்ட் ஒரு 7வது இடத்த பிடிச்சி 24 ஓட்டுகளை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. ஸோ 8வது இடத்துல ரஞ்சித், அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்காவான ஃபேக்கான பர்சன். அவர் பரவாயில்ல, ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி தப்பிச்சிட்டாரு. 9வது இடத்துல சாச்சனா, அப்புறம் 9வது இடத்துல இருக்காங்க. இப்போ 10வது இடத்துல யாரு, சுனிதாவா. 10வது இடத்துல சுனிதானா, இப்போ 11வது இடம் யாரு, ஆர்ஜி ஆனந்தியா. என்ன ப்ரோ 3 பேருக்கும் மாற்றி மாற்றி கேம்பிங் பண்ணாங்க. நான் இன்னும் ஓட்டுகள் வரலையா அப்படி நீங்கள் நினைப்பீங்க. இருந்தாலும் அஃபீஷியலாக சேஞ்ச் ஆயிருக்கு. அஃபீஷியலாக நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. சுனிதா வந்து ஓட்டுகள் இல்லைனாலும் அவனை கொண்டு வந்துருவாங்க. அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். சுனிதா அந்த டாப்பிக்கில் எடுக்காதீங்க. அவங்க நாமினேஷன்லாம் இருந்தாலுமே சேனல் வந்து நாமினேஷன் ஃப்ரீ கொடுத்துருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து வச்சாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாச்சனா நம்ம ஆனந்தி இவங்க 2 பேருக்கு தான் பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆனந்திக்கும் பயங்கரமான கேம்பிங் ஒரு 2 நாளாக வெறிய போச்சு. அங்கே எங்கே நான் ப்ரொமோஷனை போட்டு நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே பண்ணணும், ஓட்டுகள் அள்ளி வீசிங் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் சாச்சனாக்குமே ஒரு 2 நாளாக பயங்கரமான ஓட்டுகள் கேட்டு சுற்றிட்டு இருக்காங்க எல்லாரும். ஓட் ஃபார் சாச்சனா, ஓட் ஃபார் சாச்சனா, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ். இவங்கெல்லாம் ஸ்டே பண்ணணும். ஒன்றும் ஸ்டே பண்ண வேணும், வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கோ. ஒன்றும் அவசரம் நண்பர்கள், ஒன்றும் அவசரம் இல்லை, வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கோங்க. இங்கிட்ட இடம் இல்லை, 21 பேர் இருக்காங்க, இடத்தெல்லாம் காலி பண்ணுங்க, அப்போ தான் கிளியர் ஆகும். நாங்களே டபுள் வேஷன் வச்சு இந்த 2 பேரை தூக்கினா வீடு நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். இதை நீங்கள் வந்து காப்பாற்ற வர ட்ரை பண்ணுறீங்களா, இதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக நம்ம வேலையெல்லாம் பார்த்தாங்க சில பேர். அது நேற்று நான் நிறைய கவனித்தேன், நிறைய வேலைகள் போயிட்டு இருக்குது. பட் விடுங்க, வெளியே போகிற விளக்க போட்டு நம்ம எதுக்கு கொளுத்தி போட்டுக்கிட்டு அது வாட்டுக்கு அணைஞ்சு வெளியே போங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாச்சனா அவர்கள் எவிக்ட். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு சாச்சனா இல்லை ஆர்ஜி ஆனந்தி 2 பேரில் யாரோ ஒருத்தர் எவிக்ட்டு. மேபி டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கான எபிசோட் முடிட்டு நைட்டுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணுறேன், இல்லை காலையில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகாது, உங்களுக்கே தெரியும். நாளைக்கு காலை தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் சில பல வேலைகள்லாம் நடக்கும். ஏன்னா போன வாரமே நீங்கள் பார்த்தீங்க, அன்சிதாக்கெலாம் ஏவியே ரெடி பண்ணிட்டாங்களாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் மாற்றி விட்டாங்க ஏதோ ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணாலும் பண்ணணும். ஏன்னா ஹோஸ்டோட செல்ல குழந்தை உள்ள இருக்குது அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் வச்சு ஆர்ஜி ஆனந்தி சாச்சனா இவங்க 2 பேரையும் தூக்கினாலும் நல்லது தான். பட் ஆர்ஜி ஆனந்தி கூட ஏதோ ஒன்று கண்டென்ட் அழுதுகளுது என்னன்னு இல்லாத என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் சின்ன பிள்ளையா இருந்து இந்த சாச்சனா அவங்களோட நேமை கெடுத்துப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில் நான் சின்ன பொண்ணுன்னு அதுக்கு சண்டை வராங்கடா, மெச்சூர்டுன்னு சொல்லி வருவீங்க, மெச்சூர்டு தாண்டா இல்லைன்னு சொல்லப்பா. இருந்தாலும் நான் சொல்கிறது அங்கே இருக்கவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க ஏஜ் கேட்டகரியில் கொஞ்சம் கம்மி. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெகட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி வீட்டுக்கு போயிட்டு வெஜிடபிள் சாப்பிட்றதா நல்லது நான் நினைக்கிறேன். நான் அவங்க உள்ளே உட்காந்து கறி சாப்பிட்றது அவங்களுக்கு நல்லது இல்லை. அதனால் அவங்க லைஃப் அவங்க பார்க்கட்டும், வெளியே போகிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் போனால் நல்லா இருக்கும் உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. உங்களோட கருத்துக்கள் தான் எனக்கு முக்கியம். கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிட்டு யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க, யார் ஃபஸ்ட்டாக சேவ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.